ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி அந்த நாற்காலிக்கு சரியாக பின்னால் இருக்கும் 40 அடி தியேட்டர் ஸ்க்ரீனில் இருக்கிறது. அந்த ஸ்க்ரீனில் உலகின் மிகப்பெரிய பயோடெக் நிறுவனத்தின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆதித்தா சுவிட்சர்லாந்தில் இருக்கும் அவனது ஆடம்பரமான கண்ணாடி அறையில் அமர்ந்து கையில் ஒரு சிகரெட்டுடன் வீடியோ காலில் லைவாக இணைந்திருப்பது தெரிகிறது. அவனது கோட் சூட் லுக், அவனது கண்களில் இருக்கும் சாணக்கியத்தனம் அத்தனையுமே மிரட்டலாக இருக்கின்றன. ஹரிஷ் தன் புருவங்களை சுருக்கி பல்லை கடித்தபடி, இனியன், நீ சும்மா லோக்கல் லேப் திருடன் மட்டும் இல்லையா? உன் பின்னாடி இந்த கார்ப்பரேட் மாஃபியா ஆதித்தா தான் இருக்கானா? இவன் தான் உன்னை வச்சு இவ்வளவு நாளாக ஆட்டம் காட்டியிருக்கா. இனியன் நாற்காலியிலிருந்து எழுந்து கத்தியால் தன் கையை தட்டியபடி நக்கலாக சிரிக்கிறான். என்ன ஹரிஷ் சார், சஞ்சீவினி எக்ஸை கண்டுபிடிச்ச உன்னோட அந்த சயின்டிஸ்ட் மூளை இப்போதான் வேலை செய்தா? டே முட்டாள் ஹரிஷ், ஆதித்தா சார் சும்மா ஏதோ ஃபன் பண்ணுற கார்ப்பரேட் பாஸ் மட்டும் இல்லைடா. அவர் தான் உன்னோட அந்த ரகசிய ஹெர்பல் லேப் எங்கே இருக்குன்ற க்ளூவையே எனக்கு கொடுத்தாரு. நீ லேபில் மட்டும் சயின்ஸ் பண்ணலை, காட்டுக்குள்ள பழமையான மூலிகைகளை வச்சு ஏதோ மேஜிக் பண்ணுறன்ற விஷயம் ஆதித்தா சாருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்டா. ஆதித்தா ஸ்க்ரீனில் இருந்து மிகவும் நிதானமான ஆனால் ஆழமான ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசுகிறான். வெல் டன் ஹரிஷ், உன்னோட சஞ்சீவினி எக்ஸ் ஃபார்முலா சாதாரண மனித உடம்பை ஒரு அசாத்தியமான போர்வீரனா மாற்றுது. அதை வச்சு சர்வதேச சந்தையில் என்னால் பல பில்லியன் டாலர் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் நீ அதை ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி வச்சிட்ருக்க. உன்னை ஆரம்பத்திலேருந்தே நான் தான் இனியனை வச்சு ஸ்கெட்ச் போட்டு ஃபாலோ பண்ண வச்சேன். இப்போது ஆட்டம் என் கையில். இனியன் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு டேப்லெட்டை எடுத்து அதன் ஸ்க்ரீனை ஹரிஷுக்கு நேராக காட்டுகிறான். அதில் ஒரு லைவ் வீடியோ ஸ்ட்ரீமிங் ஓடிக்கொண்டிருக்கிறது. காட்சி அப்படியே நகரின் எல்லையில் இருக்கும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு மாறுகிறது. அங்கே ஹரிஷின் ரகசிய மூலிகை லேப்பின் நுழைவாயிலுக்கு முன்னால் இனியனின் மெயின் ஆளான மாரி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பயங்கரமான ரவுடிகள் கைகளில் இரும்பு ராடுகளுடனும் கருப்பு நிற பெட்ரோல் குண்டுகளுடனும் தீப்பந்தங்களுடனும் நிற்பது துல்லியமாக தெரிகிறது. இனியன் கொடூரமாக சிரித்து கொண்டு, இப்போ பாரு ஹரிஷ், நீ இங்கே என் காலேஜ் ஆளுகளை அழிச்சிட்டு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓடுறதுக்குள்ளே என் ஆள் மாறி அங்கே இருக்கிற உன்னோட அந்த ஹெர்பல் லேப்பை அடித்து உடச்சி நீ வச்சிருக்க அத்தனை மூலிகை சாம்பிள்ஸையும் அள்ளிக்கிட்டு மொத்த இடத்துக்கும் தீ வச்சிருவான். இப்போ சொல்லுடா, நீ இங்கே என் கூட சண்டை போட போறியா, இல்லை உன் லேப்பை காப்பாற்ற அங்கே ஓட போறியா? நீ என்ன பண்ணினாலும் இன்னைக்கு நீ காலி. இதை கேட்டதும் ஹரிஷின் இதயம் ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. அவனது 5 வருட உழைப்பு, அவனது குரு ருத்ரவேந்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த மூலிகை ரகசியங்கள், சஞ்சீவினி எக்ஸின் பிறப்பிடமுமான அந்த புனிதமான லேப் அழியப்போகிறது என்ற எண்ணமே அவனது உடம்பிற்குள் ஒரு புதிய மிருகத்தை எழுப்புகிறது. அவனது இதய துடிப்பு மணிக்கு 200 முறை அடிக்கிறது. அவனது வாட்ச் நீல நிறத்திலிருந்து ஆபத்தான சிவப்பு நிறத்திற்கு மாறுகிறது. அவனது கைகளில் நரம்புகள் புடைத்து சில்வர் நிற பயோ எனர்ஜி அலையலையாக பாய்கிறது. அவனது கண்கள் முழுமையாக இரத்த சிவப்பாக மாறுகின்றன. அவனது குரல் மனித குரல் போல இல்லாமல் ஒரு சிங்கம் கர்ஜிப்பது போல பேஸ் வாய்ஸாக மாறுகிறது. இது ஹரிஷின் உண்மையான மூலிகை லேப் அல்ல. அது ஹரிஷ் தன் ரேடியன்ஸில் முக்கிய நண்பர்களுக்கு மட்டும் பயிற்சி அளிக்கும் சாதாரண லேப். அதுதான் ஹரிஷின் உண்மையான லேப் என்பதை நம்ப வைக்க ஹரிஷ் ஒரு புதிய யுத்தியை பயன்படுத்துகிறான். ஹரிஷ் ஆக்ரோஷத்தின் உச்சத்துக்கே சென்று தரையே அதிரும்படி கத்துகிறான். இனியன், ஆதித்யா, எல்லா லேபில் ஒரு சின்ன செடி மேலே கை வச்சா கூட உங்கள் 2 பேரையும் இந்த பூமியில் தேடுனா கூட கிடைக்காத அளவுக்கு உயிரோட புதைச்சிடுவேன். இனியன் பயத்தை மறைத்து கொண்டு தன் கத்தியை மேலே தூக்கி தன் ஆண் ஆட்களுக்கு சைகை காட்டுகிறான். டேய், ரொம்ப பேசுகிறான், க்ளோஸ் பண்ணுங்கடா அவனை. கட்டிடத்தின் தூண்களுக்கு பின்னாலும் மறைவிடங்களிலும் மறைந்திருந்த 20க்கும் மேற்பட்ட காலேஜ் செக்யூரிட்டி ரவுடிகள் கைகளில் இரும்பு கம்பிகளுடனும் கத்திகளுடனும் ஹரிஷை நோக்கி பாய்கிறார்கள். ஹரிஷ் தன் வாட்சில் அல்டிமேட் வாரியர் மோடை ஆக்டிவேட் செய்துவிட்டு புயல் போர்கள் போல அவர்களுக்கு நடுவில் பாய்கிறான். அதே நள்ளிரவு நேரத்தில் சிட்டியின் எல்லையில் இருக்கும் அந்த அடர்ந்த இருண்ட காட்டுக்குள் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது. நிலவொளி கூட ஊடுருவ முடியாத அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவே இனியனின் வலதுகரமான மாரி தன் கையில் இருக்கும் பெரிய அரிவாளை பிடித்து கொண்டு முன்னால் நடக்கிறான். அவனுக்கு பின்னால் 20 ரவுடிகள் பெட்ரோல் குண்டுகளுடனும் தீப்பந்தங்களுடனும் வருகிறார்கள். காட்டின் நடுவில் கள்ளி கள்ளியாக படர்ந்திருக்கும் கொடிகளுக்கு பின்னால் ஒரு பழமையான பாறை குகை போல ஹரிஷின் ரகசிய ஹெர்பல் லேப் நுழைவாயில் கம்பீரமாக நிற்கிறது. மாரி தன் எச்சிலை தரையில் துப்பி, டேய் ஆதித்யா சாரோ, இனியன் அண்ணனும் சொன்ன ஸ்பாட் இதுதான். உள்ளே புகுந்து அங்கே இருக்கிற எல்லா மூலிகை பாட்டிலையும் அள்ளுங்கடா.
அப்புறம் இந்த இடத்துல ஒரு புல்லு கூட மிஞ்சக்கூடாது, மொத்தமாக கொளுத்தி தரைமட்டமாக்கணும், புரியுதா? ரவுடிகள்: புரியுது மாரியண்ணே. மாறி ஓடி வந்து அந்த லேப்பின் பழமையான மரக்கதவை ஓங்கி உதைக்கிறான். ஆச்சரியமாக அந்த கதவு எந்த ஒரு பூட்டும் இல்லாமல் சத்தமில்லாமல் தானாகவே திறக்கிறது. உள்ளே லேசான மூலிகை வாசனையும் பனிமூட்டம் போன்ற புகையும் படர்ந்திருக்கிறது. அங்கே லேப்பின் நடு அறையில் வெள்ளை முடியுடன் இருக்கும் 65 வயது மதிக்கத்தக்க பேராசிரியர் சந்திரன், லேப்பின் ரகசிய காப்பாளர், அமைதியாக ஒரு மூலிகை சாற்றை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் இவர்களை பார்த்தும் பயப்படவில்லை. பேராசிரியர் சந்திரன் மிகவும் நிதானமாக, தம்பி, இது மனித குலத்துக்கான இடம், இங்க கத்தியோட வராதிங்க, இயற்கை உங்களை மன்னிக்காது. மாறி நக்கலாக சிரித்து சந்திரனின் நெஞ்சில் கை வச்சு தள்ளுகிறான். யோ பெருசு, சும்மா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா அந்த சஞ்சீவினி எக்ஸாம்பிள் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைனா இங்கேயே உன்னை வெட்டி போட்டுடுவேன். சந்திரன் பின்னால் விழுந்து ஒரு ரகசிய சுவிட்சை அமுக்குகிறார். நான் சொல்ல வேண்டியதில்லை தம்பி, அவளே உனக்கு சொல்லுவா என்கிறார். அடுத்த நொடி டமார் என்று மெயின் கதவு தானாகவே மூடிக்கொள்கிறது. அறையின் சுவர்களில் தொங்கிக் கொண்டிருந்த பச்சையான விசித்திரமான கொடிகள், ஜெனட்டிக்லி மாடிஃபைட் வேம்பயர் வைன்ஸ், மனிதர்களின் உடம்பு சூட்டை உணர்ந்ததும் தேர்மல் சென்சிங், திடீரென உயிர் பெற்று நாகப்பாம்புகள் போல காற்றில் அசைந்து கொடுக்கின்றன. இவை அனைத்தும் ஹரிஷ் தனது பொழுதுபோக்காக அவ்வப்போது இதை போன்ற பல அரிய விஷயங்களை செய்து வைத்திருந்தான். மாரியண்ணே, என்ன இது, கொடியெல்லாம் பாம்பு மாதிரி அசையுது? அவன் பேசி முடிப்பதற்குள் ஒரு தடிமனான கரும்பச்சை நிற கொடி மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவனது கழுத்தை சுற்றி கொள்கிறது. அவன் அலறுவதற்குள் அந்த கொடி அவனை அப்படியே காற்றில் 10 அடி உயரத்திற்கு தூக்குகிறது. தொண்டை அடைக்க கைகால்களை உதறியபடி, அண்ணே காப்பாத்துங்கண்ணே, இது கழுத்தை இருக்குதுன்னே, உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் உரியிற மாதிரி இருக்குன்னே. மற்ற ரவுடிகள் பயந்து பின்வாங்க முயல, சுற்றிலும் இருந்த 100கணக்கான கொடிகள் சாட்டையடி போல நாலாபுறமும் பாய்ந்து வருகின்றன. அவை ரவுடிகளின் கைகளையும் கால்களையும் சுற்றி கட்டி அவர்களின் இரும்பு ராடுகளையும் பெட்ரோல் குண்டுகளையும் பிடுங்கி எறிகின்றன. கொடிகளில் இருக்கும் கூர்மையான முட்கள் அவர்களின் உடம்பில் குத்த ரவுடிகள் வலியால் அலறி துடிக்கிறார்கள். அந்த கொடிகள் சஞ்சீவினி ஃபார்முலாவின் எக்ஸ்ட்ராக்ட் கொண்டு வளர்ந்தவை என்பதால் மனிதர்களின் தசை நார்களை தற்காலிகமாக முடக்கி அவர்களை அப்படியே மயக்க நிலைக்கு கொண்டு செல்கின்றன. 10 ரவுடிகள் அங்கேயே சுருண்டு விழுகிறார்கள். மாரியும் இன்னும் 5 ரவுடிகளும் எப்படியோ அந்த கொடிகளிடம் இருந்து தப்பித்து கத்திகளால் கொடிகளை வெட்டிவிட்டு லேப்பின் 2வது மெயின் அறைக்குள் ஓடி வருகிறார்கள். அங்கே பெரிய கண்ணாடி பெட்டிகளுக்குள் விசித்திரமான ஒளிரும் மூலிகைகளும் பெரிய தொட்டிகளில் கரும்பச்சை நிற அரிய அரிய தாவரங்களும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. மாறி மூச்சிறைக்க பயத்தில் உடல் நடுங்கிக் கொண்டு, டேய், அந்த பெருசு சந்திரன் எங்கேன்னு தெரியல, ஆனால் அந்த நடுவில் இருக்கிற கண்ணாடி பெட்டியில் தான் சஞ்சீவினி சாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை உடச்சி எடுங்கடா சீக்கிரம். ஒரு ரவுடி ஆக்ரோஷமாக இரும்பு ராடால் அந்த பெட்டியை உடைக்கப் போகிறான். அவனது கால் தரையிலிருந்த ஒரு விசித்திரமான பாசி படிந்த கல்லை ப்ரெஷர் கிளேட் அமுக்குகிறது. அடுத்த நொடி பப் 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 என்று அறையின் 4 மூலைகளிலும் இருந்த பெரிய அளவிலான நச்சு காளான்கள் ஒரே நேரத்தில் வெடிக்கின்றன. அதிலிருந்து அடர்த்தியான ஊதா நிற புகை அறை முழுக்க புயல் போல பரவுகிறது. 2வது ரவுடி அந்த புகையை சுவாசித்ததும் தன் தலையை பிடித்து கொண்டு தரையில் ஆடுகிறான். அண்ணே, கண்ணெல்லாம் இருட்டுதுனே, உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு நெருப்பு ஏறுற மாதிரி இருக்குனே, கைகாலெல்லாம் உதறுதுனே. அது சாதாரண புகை அல்ல, மனித மூளையின் நரம்பு மண்டலத்தை உடனே முடக்கும் ஒரு இயற்கை நியூரோடாக்சின் புகை. புகையை சுவாசித்த அடுத்த 5வது செகண்டில் அந்த 5 ரவுடிகளும் கையில் இருந்த தீப்பந்தங்களை கீழே போட்டுவிட்டு வாயில் நுரை தள்ள கண்கள் சுருகி தரையில் சுருண்டு விழுகிறார்கள். இப்போ அந்த அறையில் மாறி மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். அவன் தன் வாயை துணியால் இறுக்கமாக கட்டிக்கொண்டு தட்டு தடுமாறி மெயின் சாம்பிள் இருக்கும் மேஜையை நோக்கி ஓடுகிறான். அங்கே ஒரு சிறிய கண்ணாடி குடுவையில் சில்வர் மற்றும் நீல நிறத்தில் மின்னும் சஞ்சீவினி எக்ஸ் திரவம் தேவாமிர்தம் போல ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரிஜினல் மூலிகை அல்ல. மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அதே போன்று ஒன்றை உருவாக்கி ஹரிஷ் அங்கே வைத்திருந்தான். மாறி பேராசையோடு தன் கையை நீட்டி அதை எடுக்கப் போகிறான். திடீரென அந்த மேஜைக்கு பின்னால் இருந்த சுவரை பிளப்பது போல ஒரு ராட்சச அசுர தாவரம், வெனஸ் ஃப்ளைட்ராப் போன்ற ஒரு அசுர மூலிகை, ஹிஸ் என்ற விசித்திரமான பயமுறுத்தும் சத்தத்துடன் ஓப்பன் ஆகிறது.
அதன் நடுவில் கூர்மையான பற்கள் போன்ற முட்கள் இரத்த சிவப்பு நிறத்தில் இரத்த வெறியோடு ஜொலிக்கின்றன. அதிலிருந்து ஒரு கொடூரமான திரவம் சொட்டுகிறது. மாரி அதிர்ச்சியில் உறைந்து கையை பின்னாடி இழுத்துக்கொண்டு உச்சக்கட்ட பயத்தில் கத்துகிறான். அம்மாடியோ, இது என்னடா தாவரமா இல்ல மனுஷனை திங்கிற பேயா? அந்த ராட்சச தாவரம் மாரியின் முகத்தை நோக்கி கடிக்க பாய, மாரி தன் கையில் இருந்த அரிவாளையும் அந்த சஞ்சீவினி சாம்பிளையும் அங்கேயே போட்டுவிட்டு, யோ ஆதித்யா சார், இனியன் அண்ணே, என்னை மன்னிச்சிடுங்கடா, இங்க இருக்கிற செடி கொடியெல்லாம் மனுஷனை உயிரோட திங்குது, நான் ஓடிடுறேன் என்று கத்திக்கொண்டே தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு வந்த வழியே தலை தெறிக்க ஓட்டம் பிடிக்கிறான். பேராசிரியர் சந்திரன் அதை பார்த்து புன்னகைக்கிறார். மறுபுறம் காலேஜ் ஹாலில் ஒரு கோரத் தாண்டவமே நடந்திருக்கிறது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.